இது நாள் வரைக்குமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லையும் குடும்பத்தார்கள் தலையிடுவாங்க. ஒரு சுயேட்சையா ஒரு முடிவெடுப்போம், தன் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்வோம், தன் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்வதற்கு தன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முடிவெடுத்து செய்வோம்னு நினைப்பாங்க. ஆனா இந்த மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி, தடங்கள். நீ எப்படி செய்யலாம், நீ எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடவே மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை விட துக்கங்கள் தாங்க அதிகம், கஷ்டங்கள் தாங்க அதிகம். ஆனா இந்த மிதுன ராசியில இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. அதாவது இவங்க எப்படின்னா, இவங்க ரொம்ப வேகமானவங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பானவங்க, ரொம்பவே அறிவாளியானவங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த மிதுன ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய பல விஷயங்களுக்கு பேர், புகழ், பணம், செல்வாக்கு, அறிவு எல்லாத்தையுமே இவர்களிடம் இருந்து பறித்து, அதாவது இவங்க தான் செஞ்சிருப்பாங்க, இவங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து தான் செஞ்ச மாதிரி, தான் செஞ்ச மாதிரின்னு எல்லோர் மீண்டும் காமிச்சுப்பாங்க. அதை மற்றவர்களும் நம்பிடுவார்கள். கடைசியில இவங்க கிடைக்க வேண்டிய இந்த ஒரு விஷயம், அதாவது இவங்க தான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு உரிமம்ன்றது இவங்களுக்கு இல்லாம போயிடும். கடைசியில மற்றவங்க செய்யக்கூடிய விஷயத்த வேடிக்கை மட்டுமே பார்க்கக்கூடிய நிலைமையில இருப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள். கேட்க கூட மாட்டாங்கங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்து போப்பா, என்னை கஷ்டப்படுத்தி தான் உனக்கு நல்லா இருந்து தோணுதோ, அது நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு போதும், நீ எனக்கு இப்ப பண்ணதே போதுன்ற அளவுக்கு அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா இவர்களுக்கு பெருந்தன்மைங்கிறது கொஞ்சம் அதிகம். பீத்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா, அது கொஞ்சம் அதிகம் தான் சொல்லணுங்க. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் கொஞ்சம் மற்றவங்க முன்னாடி கொஞ்சம் நல்லா கெத்தா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள். சரி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை பார்த்தாச்சு, எப்ப பாரு நடந்ததே பேசிக்கிட்டு இருந்தா நடக்க போறது யார் பேசுவா அப்படின்னு தான் இருக்கு. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. ஆனா இனி நடக்க போறது மிதன் ராசிக்காரர்களுக்கு துல்லியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம் ஜோதிட மூலியமாக. அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருப்பினும், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம்ன்றது உங்களுக்கு புரியும், எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு தெளிவான விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க எந்தெந்த விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைக்க போகுது, எந்தெந்த சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு ஒரு தெளிவான பதிவாக பார்ப்போம். சரிங்களா? மிதுன ராசிக்கார அன்பர்களே, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் இனி உங்களுடைய மனசிற்கு ஏற்ற முடிவுகள் எடுக்க பார்க்கவும். அவர்கள் கூறினார்கள், இவர்கள் கூறினார்கள், என் நண்பன் சொன்னாப்பா, அவன் சொன்னாப்பா, இவன் சொன்னாப்பான்னு நோ வே, வாய்ப்பே இல்லைங்க. அப்படி எடுக்காதுங்க. முடிவுகள் என்பது சுயமா இருப்பதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அதற்கான காலம் இப்போது அமைஞ்சிருக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. அவன் 1000 சொல்லுவான், அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமாப்பா, அவன் சொல்றது அவனுக்கு வேணா பண்ணிட்டு போட்டோம், என்கிட்ட எதுக்கு சொல்றான், எனக்கு பிடிச்சதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஓப்பனா பேசுங்க. கூனி குறிக்காதுங்க. என்னைக்குமே ஒரு விஷயத்த பண்ணும்போது இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு விஷயத்த வெளிப்படுத்த சொல்லும் போது சொல்ல மாட்டாங்க. அப்படியே பயந்து பயந்தோ, அப்படியே இவங்க சொன்னா ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க, இவங்க சொன்னா ஏதாவது நம்ம கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு பயந்து பயந்து எப்போதுமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் சொல்லவே மாட்டாங்க. அப்படியே மனசுலயே போட்டு 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 முழுங்கிடுவாங்க. இந்த நம்ம வாயில வச்சு தண்ணி முழுங்குற மாதிரி, எச்சு முழுங்குற மாதிரி வாயில வரக்கூடிய வார்த்தைகளையும் முழுங்கி விடுவார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். அந்த தவிர இனி தவிர்ப்பது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதா, இதை பண்ணணும்னு தோணுதா, பண்ணிடுங்களேன். ஏன் ஒரு முறை பண்ணி பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. சரியா இருந்துச்சா இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை சக்சஸ், தப்பா இருந்துச்சா சரி திருத்திப்போம் அப்படின்னு திருந்துங்க. அவ்வளவுதானே, வேற ஒண்ணு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. நீங்க செய்யறது மூலியமா உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா தப்பாவே மாறி இருப்போம் அப்படி கிடையாது. இல்லை, ஒரு முயற்சி தானே, பண்ணி பாருங்க, தப்பு இல்லைங்க. சரி, ரெண்டாவது, இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில காதல் ரொம்ப பெரிய ஒரு டஃப்பான ஒரு டாபிக்னா காதல் தாங்க. எப்படின்னா இந்த காதல் வாழ்க்கையில இவர்கள் அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தை விட, சந்தோஷம்ன்றது 1 மடங்கா இருந்துச்சுன்னா கஷ்டம், பிரச்சனை, துக்கம்ன்றது 10 மடங்கு அதிகரிக்குங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க ஒரு நாள் சந்தோஷமா இருந்திருப்பாங்க, ஆனா 10 நாள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு நாள் சந்தோஷத்துக்காக 10 நாள் கஷ்டப்படணும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். ஆனா மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படி கிடையாதுங்க. 10 நாள் நான் கஷ்டப்பட்டேன், ஆனா அது ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தேன் பத்தியா, அப்படிப்பட்ட மைண்ட் செட் இவங்களுக்கு. இதனாலேயே இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயம் இவர்களுக்கு அதிக அளவுல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்குங்க. ஆனா கஷ்டம் அதோட அதிகமா இருக்கு. அந்த கஷ்டத்தை எல்லாம் புறம் தள்ளிட்டு தான் இவர்களுடைய சந்தோஷத்தை இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் பார்ப்பார்கள். புரியுதுங்களா? இன்னைக்கு வரைக்கும் இந்த சந்தோஷம் இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமா இருக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கணும்னு சொல்ல முடியாது. இவர்களுடைய மனத்தன்மை வச்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி, இதுவும் சரி, உங்களுடைய காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல சந்தோஷத்தை கொடுக்கும். முக்கியமா காதல் பிரிஞ்சிருமோ, சேராம போயிடுவோமோ அப்படின்ற பயம், பதட்டம், கவலைகள் எல்லாம் இருந்திருக்கும். அதிகமாவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். அந்த பயம், பதட்டம், கவலைகள் எல்லாமே நீங்கி
சந்தோஷத்தை மட்டுமே வச்சிருக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுது இவர்களுடைய வாழ்க்கையில. காதல்ல வெற்றி பெறுவோமா, திருமணம் ஆயிடுவோமா, நாங்க 2 பேரும் சேர்ந்துருவோமா, இல்ல நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருவோமா, எங்களை பிரிச்சிருவாங்களா, இல்ல எங்களுக்குள்ளேயே சண்டை வந்து நாங்க பிரிஞ்சிருமா, எங்களுக்குள்ளேயே நாங்க பிடிக்காம புரிஞ்சு போயிடுவோமான்னு பல கவலைகளும் பயமும் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக இனி அமைய போகுதுங்க. நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அத்தனைக்குமான தீர்வுகள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த காதல் வாழ்க்கையில் அமையும். காதல் வாழ்க்கையை சொல்லிட்டீங்க, திருமண வாழ்க்கையை சொல்லாம போனா எப்படிங்க அப்படின்னு கேள்வி வரும். கண்டிப்பாக திருமண வாழ்க்கை என்பது இவர்களை பொறுத்த வரைக்கும், மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷம் கலந்த துக்கமான வாழ்க்கை தாங்க. எப்படின்னா, இவருடைய கணவன் மனைவி வாழ்க்கையில கணவனா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், நீங்க ஒரு ஆணா இருக்கலாம் மிதன் ராசிக்காரர்கள், இல்ல ஒரு பெண்ணா கூட இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில அந்த புரிதல் என்பது கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் சில நேரங்கள்ல உங்களை அறியாமலே நீங்க கோவப்படுறதும் சண்டை போடுறதும் இயல்பாக நடக்கும் இந்த மிதன் ராசியினுடைய வாழ்க்கையில. இவங்க என்ன நினைப்பாங்க, இதை இன்னைக்கு தடுத்துடலாம் நாளைக்கு தடுத்துலாம்னு ஒவ்வொரு நாள் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தடுக்கணும்னு நினைக்கும் போது எல்லாமே இவர்களால முடியாமலே போயிடும். மாறி 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 மாறின்னு அதை தடுக்க முடியாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, சண்டைக்கு மேல சண்டை, கோவத்துக்கு மேல கோவம்னு போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். முக்கியமா உங்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது இனி குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில பிரச்சனை இருக்குதுங்க. அதாவது இவங்களுக்குள்ள திருமணமாய் இருக்கும், குழந்தை பிறக்காம இருக்கும், அது ஒரு பிரச்சனையா இருக்கும். இவங்களுக்குள்ள திருமணமாய் குழந்தைய பிறந்திருக்கும், ஆனாலும் கூட மற்றவர்களால, அதாவது இவங்களால இல்லாம மற்றவர்களால இவர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். அதோடு சேர்த்து வச்சு இவர்களுடைய வாழ்க்கையில செலவுகள் அதிகமா பண்ற, இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு ஒரு சில விஷயங்கள் குறை கூறுவது மூலியமாகவும் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைன்றது அதிகரிக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க இந்த மிதுன ராசியினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்க போகுது. இல்லைனாலும் குழந்தை பாக்கியத்தை நீங்க பெறுவீங்க. அந்த கடவுளுடைய புண்ணியத்துல கடவுளே உங்களுக்கு பொழியா பிறக்கலாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களும் மாறாக நடக்க போகுது. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத சண்டை சித்தர்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கவலைகள் நீங்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலத்தில் அமைய போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது எப்பவுமே பயப்படுறீங்களா, அதை தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனம் செலுத்த மாட்டாங்க, விளையாடுறாங்க, இல்லைன்னா எதுவுமே ஆர்வம் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ நோய் மாதிரி ஏதோ அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, கஷ்டப்படுறாங்க, உடம்புல ரொம்ப வேதனைப்படுறாங்க நினைக்கிறீங்களே, அதற்கும் முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது. முக்கியமா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போது இது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பதற்கும் பரிகாரம் என்றதை சொல்றேன் ஒரு விஷயத்துக்கு அப்புறம். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையில மாறும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இத்தனை நாள் இருந்து வந்து அந்த சுமைகள் என்பது குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இது நாள் வரைக்குமே நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள்ல சரியான மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஆனா இனி கிடைக்க ஆரம்பிக்கும். தொழில கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்ந்தாலும் கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்காது. இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்ச காலத்துக்கு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். நீங்க சில விஷயங்களை இதெல்லாம் தவிர்த்து நினைப்பீங்களா, அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் கஷ்டத்தை கொடுக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லது. சரிங்களா? மிதுன ராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க. எப்போதுமே உங்களுடைய வீட்டுக்குள்ளதாங்க கஷ்டம் அதிகமா இருக்கு, வெளியே விட வீட்டுக்குள்ளதான் அதிகமான சண்டைகள் பிரச்சனைகள்லாம் இருக்குது பாத்தீங்களா. உங்களுடைய மனசு அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா, தினமும் அதிகாலை எழுந்த உடனே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த, இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க, போதுங்க. வேற எதுவும் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல நீங்க சொல்லுவது மூலியமா, அதுவும் உங்களுடைய மனசிருந்து வார்த்தையா சொல்லுவது மூலமா மிகவும் நல்லது நடக்கும். இதை காலையில் மட்டும்தான் இல்லை, உங்களுக்கு விருப்பப்படும் போது கஷ்டப்படும் போது எப்பனாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். சரிங்களா? நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக அப்படின்னு இந்த ஒரு மந்திர சொல்ல இந்த மிதுன ராசிக்காரர்கள் சொல்வது மூலியமாகவும், அதுவும் தொடர்ச்சியாக சொல்வது மூலியமாகவும் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது கிடைச்சு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தொடர்ச்சியான கஷ்டங்கள் என்பது நீங்கி முழுவதுமான மகிழ்ச்சியில நீங்க காண்பீங்க. முழு மனசோடு சொல்லி பாருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது நடக்கிறதுக்கான காலங்கள் மிதுன ராசிக்கு அமைய போது. நம்பிக்கையோடுங்க, தைரியமாருங்க, நல்லதே நடக்கட்டும். அது மட்டும் இல்ல, இந்த மந்திரத்தை எப்பனாலும் சொல்லலாம், விருப்பப்படும்போது சொல்லுங்க. ஆனா சுத்தபத்தமா இருக்கும்போது மட்டும் சொல்லுங்க. குளிக்காம அப்படி இல்லாம அசுத்தமா அசைவ உணவு சாப்பிட்டு இந்த மாதிரி போன்ற விஷயங்களை வச்சு தவிர்ப்பது நல்லது. சரிங்களா? நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.